Hello techies, in today's video நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐடிக்குள்ள ஜாப் எடுக்கணும் அப்படினா ஒரு ஹை பேயிங் ஜாப்னா நிறைய பேர் சூஸ் பண்ற ரோல் தான் டெவலப்மெண்ட் ரோல். ரொம்ப ஒரு ஹை டிமாண்டடான ரோல். ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியிலே ஒரு ஹை டிமாண்டட் பிளஸ் ஒரு நல்ல ஒரு வர்த்தான ஒரு ரோல்னா டெவலப்மெண்ட்னு சொல்லலாம். பிகாஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்டான ரோல் கம்பேர் டு எல்லா ரோலோட. பிகாஸ் டெவலப் பண்ணாதான் ரிமைனிங் திங்ஸ் எல்லாமே நடக்கும். அப்படிப்பட்ட இதுவரையும் ஐடியில் ரொம்ப வர்த்தா ரொம்ப மெயினா எல்லாருமே பிரைமரியா சூஸ் பண்ண நினைச்சிருந்தா இந்த டெவலப்மெண்ட் ரோலை இப்போ சூஸ் பண்ணலாமா வேண்டாமா, இது ஃபியூச்சர் இருக்கா இல்லையா, டெவலப்பர்ஸ்லாம் இருப்பாங்களா இல்லையா அப்படி அளவுக்கு ஒரு क्वेश्चन மார்க் வந்துகிட்டே இருக்கு. லாஸ்ட் ஒரு 1 year 2 years ஆவே கம்ப்ளீட்லி இன்டு ஏஐ வர டெவலப்பர்ஸ் ரீப்ளேஸ் ஆகிடும்னு ஒரு ஸ்டெப்பா போக இப்போ ரொம்ப பெரிய ஒரு ஸ்டெப் ஆகி இன்ஃபேக்ட் ஆஃப் ஐட்ல சேனல்ல ஸ்டார்ட் பண்ண ஒரு பெரிய ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி ஜோகோ சொல்லலாம். ஸோ ஜோகோவோட ஃபவுண்டரே டெவலப்மெண்ட் மட்டும் ஹோப்பா இல்லாமல் அதர் திங் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பாருங்கிற மாதிரி ட்விட்டர்ல போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆந்த்ரோபிக் அப்படிங்கிற ஒரு பெரிய ஏஐ கம்பெனியோட சிஇஓ நெக்ஸ்ட் 6 months to 12 monthsல டெவலப்பர்ஸோட ரோல் வேலையே இல்லாம போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் டெவலப்பரை தாண்டி நெக்ஸ்ட் ஒரு 1 to 5 yearsல ஒரு 50% ஆஃப் த ஒயிட் கலர் ஜாப்ஸ், அதாவது ஐடி மாதிரி இந்த மாதிரி சிஸ்டம் பேஸ் பண்ண இருக்க 50% ஆஃப் தி என்ட்ரி லெவல் ஜாப் ரோலே இல்லாமல் போகுதுன்னு சொல்றாங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. என்னென்ன விஷயங்கள் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு, என்ன போயிட்டு இருக்குன்னு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஐடிக்குள்ள வந்து ஒரு டெவலப்பர் ஆகும்னு நினைக்கிறீங்க, ஆல்ரெடி டெவலப்பர் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரையும் பாருங்கள். ஐடிக்குள்ள வேறு எந்த ரோலில் வரணும்னு நினைச்சாலுமே இந்த நியூஸ் பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஏஐயோட எவாலுவேஷன் எப்படி இருந்துட்டு இருக்கு, இயர் ஆன் இயர் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு பிஃபோர் 2015 பார்த்தீங்கன்னா ஏஐ கம்ப்ளீட்லி ஒரு ரூல் பேஸ் பண்ணி ஒரு ரொம்ப பெரிய கிரியேட்டிவிட்டிலாம் இல்லாமல் ரொம்ப பேசிக்கான டாஸ்க் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமேலு 2015 to 2020 இந்த மாதிரியான டைம் பீரியட்ல இமேஜ் ஜென்ரேஷன், ஸ்பீட் ரெகனைசேஷன், பேசிக் சாட்பாட், ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பை யூசிங் ஏஐ மூலிமா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே ட்ரெடிஷனல் ஏஐன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேல ஜென்ரேட்டிவ் ஏஐன்னு நிறைய விஷயங்கள் புதுசாக வர ஆரம்பிச்சது. அதாவது ஆஃப்டர் 2022 சொல்லலாம். லைக் ஏஐயால கோட்ஸை வந்து ரைட் பண்ண முடிஞ்சு, ஒரு ஆப்பை பில்ட் பண்ண முடிஞ்சு, டீபேக் பண்ண முடிஞ்சு, ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ண முடியுது, ஒரு வீடியோவை ஜென்ரேட் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஏஐயால பண்ண முடியுது. இன்ஃபேக்ட் ஆஃப் ஒரு ரீசன் நடந்த இன்சிடென்ட் கூட சொல்றேன். ஒரு பர்சன் டெய்லி ஒரு 10 நிமிஷம் பகவத்கீதையை படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்திருக்காரு. பட் அதுக்கு ஆப்ல போய் தேடி பார்க்குறப்ப எந்த ஒரு ஆப்புமே கிடையாது. சரி ஓகே நம்மளே ஒரு ஆப் டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளாட் அப்படிங்கிற ஒரு ஏஐ டூலை யூஸ் பண்ணி வெறும் ஒரு $300 மட்டும் யூஸ் பண்ணி அவரே ஒரு ஆப் எண்ட் டு எண்ட், ஒரு கோடிங் நாலேஜே தெரியாத ஒரு பர்சனே ஒருத்தர் எண்ட் டு எண்ட் ஒரு ஆப்பே ரெடி பண்ணி அவருக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ்டான ஒரு ஆப்பே ரெடி பண்ணி அதை ஆப் ஸ்டோர்லையும் போட்டிருக்காரு. நிறைய யூசர்ஸும் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவருமே அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுதான் வந்து ரீசெண்டாக அவரோட எக்ஸ்ல போட்டிருந்தாரு. ஸ்ரீதர் சார் கூட ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் பாருங்க இப்பெல்லாம் கூட வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட்டுக்கு ஒரு ரீபோஸ்ட் பண்ணி ஸோ டெவலப்பர்ஸ் எல்லாமே இதை ஒன்று மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிடலாமல் அதர் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸையோ கூட பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை போட்டிருந்தாரு. ஸோ அதனால் நிறைய இடத்துல வந்து இது ரொம்ப ஒரு பாயிண்டாகவே மாறுச்சு. ஸோ இந்த அளவுக்கு ஏஐ வச்சு ஒரு இண்டிவிஜுவல் கோடிங்கே தெரியாத பர்சன் ப்ராடக்ட்டையும் பில்ட் பண்ணுறாரு. ப்ளஸ் பெரிய ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியோட ஃபவுண்டரே இந்த மாதிரி டெவலப்பர் ரோல் மட்டும் இருக்கணும்னு சொல்றாரு. ஸோ அந்த அளவுக்கு ஏஐ வந்து நம்ம நார்மலாக பீப்புள்ஸ் நம்ம எல்லாம் பேசிட்டு இருந்தது போய் அதை ப்ரூவான ஒருத்தர் ப்ராடக்டாக பண்ண ஆரம்பிச்சு தென் பெரிய கம்பெனிஸோட ஃபவுண்டர் சிஓஸ் எல்லாமே பேசுகிற அளவுக்கு இந்த ஸ்டேஜ் இப்போ வந்திருக்கு. மேபி நெக்ஸ்ட் 6 monthsலையோ 1 yearலையோ 3 yearsலையோ 5 yearsலையோ கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணவோ இல்லைன்னா ஒரு 90 to 95% ரீப்ளேஸ் பண்ண கூட சான்சஸ் இருக்கு. பட் இது வரையுமே இந்த அளவுக்கு ஏஐ ரொம்ப அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு. இதை தான் நம்ம 2022ல 2023ல கூட பேசிட்டு இருந்தோம். ஏஐ வந்து கோடர்ஸ் ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி. பட் அதோட விஷயங்கள் எல்லாமே இப்போ எக்ஸாம்பிள் நடக்க ஆரம்பிக்குது. நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வி டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி அபவுட் த ஃபியூச்சர். பட் அந்த அளவுக்கு ஏஐ வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்க டைமில் ஒரு பிக் கம்பெனிஸ் லைக் கோல்ட்மேன் சாக்ஸ், ஒன் ஆஃப் தி வேர்ல்டு லார்ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க ஏஐ வந்து யூஸ் பண்ணி நிறைய ரோல்ஸ்ல ரிப்பீட்டடிவாக நடந்துட்டு இருக்க டாஸ்க்ல இருக்கக்கூடிய ஒர்க் ஃபோர்ஸை வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ண ஏஐ ஏஜென்ட்மே கூட நம்ம ஆல்ரெடி அந்த ஒரு ஆப் ஒருத்தர் பில்ட் பண்ணியிருக்காருன்னு சொன்னோம் இல்லையா, அவர் யூஸ் பண்ண அதே கிளாட் ஏஐ ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி தான் அக்கௌண்டிங்கு, கிளைண்ட் ஆன்போர்டிங்கு, டாக்குமெண்டேஷன், ட்ராக்கிங் டிரான்சாக்ஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லா ரோல்ஸுமே ஹியூமன்ஸ் பண்ணிட்டு இருந்த விஷயத்தை கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணல. பட் ஓரளவுக்கு நிறைய விஷயங்களை ரிப்பீட்டடாக இருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணி நிறைய பேர்த்த ஒர்க் ஃபோர்ஸை குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணி பெரிய லெவல் கம்பெனிஸ் வரையும் அடாப்ட் பண்ணி ப்ரூவனாக வந்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே கிளாட் அப்படிங்கிற அந்த ஒரு ஏஐ ஏஜென்ட் யூஸ் பண்ணி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் ரீசெண்டாக நடந்த இன்டர்வியூவில் நெக்ஸ்ட் 6 months to 12 monthsல டெவலப்பரோட ரோல்ஸ் எல்லாமே டிஸ்ட்ராய் ஆக போகுது. ஸோ டெவலப்பர்ஸே இல்லாமல் கூட போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி அந்த கம்பெனியில் ஒரு லீட் ஏஐ சேஃப்டி இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சன் தான் மினான்க் சர்மா. ஸோ
இவர் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணிட்டே வெளில வந்து வேர்ல்டு ஃபேஸிங் எ சீரியஸ் சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்ரலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிளாடோட அந்த ஆண்ட்ரோபிக் கம்பெனி சைட்லேருந்து நடந்துட்டு இருக்கு. அண்ட் இதெல்லாம் மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நீங்களே நிறைய நியூஸ் எது எடுத்தாலுமே டே பை டே ஒரு ஏஐ டூல்ஸ், ஏஐ அப்டேட், அதே மாதிரி நிறைய கம்பெனிஸில் லே ஆஃப் பை யூசிங் ஏஐ வந்துட்டனால அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஃபர்மேஷன் ஜென்ரலாகவே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்லி ஃபார் டெவலப்பர் சைடில் நடந்த விஷயங்கள் இப்போ நான் சொன்னது எல்லாமே. அதை தாண்டியுமே காமனாக நிறைய ரோல்ஸ்க்கு ரிப்பீட்டாக இருக்கிற ரோல்ஸ்க்குமே எக்கச்சக்கமான ரீப்ளேஸ்மெண்ட்ஸ், லே ஆஃப்ஸ் போயிட்டு இருக்கு. அது எடுக்கணும்னா சொல்லிட்டே போகலாம், அந்த அளவுக்கு நியூஸஸ் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இப்போ என்ன பண்ணலாம், ஐடிக்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்க டெவலப்பர்ஸாக இருக்கவங்க, ஸோ ஏஐலேருந்து தப்பிச்சிருக்க டெவலப்பர்ஸ் ஒரு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம்னா, பிரைமர்லி இன்டூ ஏஐயால் இப்போ பண்ண முடிஞ்ச விஷயமே சின்டெக்ஸை ரைட் பண்ண முடியும், ஒரு டெம்ப்ளேட்ஸை ஜென்ரேட் பண்ண முடியும், பக்ஸை மேபி ஃபிக்ஸ் பண்ண முடியும், அதேமாதிரி ஆட்டோமேட்டிவாக ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய கோடிங் டாஸ்க் எல்லாத்தையுமே அதனால் சால்வ் பண்ண முடியும். பட் இப்போ வரையும் சால்வ் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸோட காம்ப்ளெக்ஸான அந்த கோர் விஷயங்கள், அதே மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனில் ரியலாகவே ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அது அலோனாக இருந்து ஏஐயால் இப்போதைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. அண்ட் கம்ப்ளீட்டாக அதுவே ஓன அக்கௌண்டபிலிட்டி எடுத்தும் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துலையுமே நம்ம ஹியூமன்ஸோட இன்புட்ஸ் எடுத்து கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஒரு லாங் டேர்மான ஆர்கிடெக்ட் வந்து ஒரு கைடன்ஸை இல்லாமல் கொண்டு போகிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஏஐயால் பண்ண முடியாமல் இருந்துட்டு இருக்கு. சேம் லைக் தட் இப்போ ஒரு ஹியூமனால தான் திங்க் பண்ணி பண்ண முடியும், ஒரு பிசினஸை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியுங்கிற மாதிரி விஷயத்தை இன்னும் ரீப்ளேஸ் பண்ண முடியல, மேபி ஃபியூச்சரில் கூட வந்துடலாம். ஸோ அதனால் நீங்கள் ஒரு ரிப்பீட்டேட்டிவான ஒரு டாஸ்கில் இருந்துட்டு இருக்கீங்க, பேசிக்கான கோடிங், பேசிக்கான டெஸ்டிங்ஸ் பேஸ் பண்ண விஷயத்தில் ஒர்க் பண்ணுறீங்க, அதே மாதிரி சிம்பிளான டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ், ஒரு சப்போர்ட் பேஸ் பண்ண ஒரு டெவலப்மெண்ட் சைடில் இருக்கீங்க அப்படின்னாலாம் மேபி இட் வில் பி த ரிஸ்கி சைட். ரொம்ப ஒரு கிரியேட்டிவான ஆங்கிள் இருந்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு பெரிய லெவலில் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஆங்கிளில் இருக்க பாருங்க. ஸோ எனிவே எல்லாருமே நிறைய பேர் சொல்கிற விஷயமும் ஏ வில் நாட் ரீப்ளேஸ் ஸ்கில்டு ப்ரொஃபஷன்ஸ், ஏ வில் ரீப்ளேஸ் ஆவரேஜ் அண்ட் ரெப்பிடேட்டிவ் எக்ஸிக்யூஷன். ஸோ இதுதான் ஜென்ரலாக இருக்கக்கூடிய டேர்மாக இப்போ எல்லாருமே சொல்லிட்டு இருக்க விஷயமும். ஸோ அதனால் ஏலாம் செம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கனால ஒரு பேஸாக அந்த ரோலில் இருந்துட்டு இருக்கீங்க, ஒரு காமனாக தெரிஞ்சிருக்கேன், நீங்கள் அப்கிரேட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய ஏஐ டூல்ஸ் வந்துகிட்டே இருக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெவலப்பராக இருக்கீங்களா, எந்த ரோலுக்கு ஐடி வரனாலுமே டெவலப் பண்ணி லேர்ன் பண்ணி சர்டிஃபிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் சின்ஸ் 2-3 இயர்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருக்க ஒரே ஸ்டேட்மெண்ட், இன்ஃபேக்ட் ஆஃப் கால்குலேட்டர் வந்தப்பெல்லாம் மேக்ஸ்க்கு வந்து ஒர்க்கே இல்லை அப்படின்னு சொன்னோம். போக தென் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இப்போ அட்வான்ஸாக போக ஆரம்பித்தோம். அதே மாதிரி தான் சேம் இந்த டைம்லுமே ஏஐ வரனால டெவலப்பர்ஸுக்குள்ள ஐடி ரோலுக்கு ஒர்க்கே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க டைமில், பட் மேபி இன்னும் ஃபியூச்சரில் ஏஐலாம் யாரெல்லாம் கற்றுருக்காங்களோ அதை வச்சு இன்னும் பெரிய லெவலில் போகிறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். அதனால் ஏஐயை கற்றுக்கிட்டும் ரிப்பீட்டேட்டிவான டாஸ்கில் இருந்து கம்ப்ளீட்டாக ஸ்கிப் ஆகி மோர் இன்ட்டு கிரியேட்டிவான ஒரு பிஸ்னஸ் ரியல் டைம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு ரியல் டைம் விஷயத்தில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஸோ நான் ஒரு மெயினாக ஒரு ஆக்ஷன் பாயிண்ட்டாக சொல்லணும்னா, ஏஐ டூல்ஸை ரெகுலராக லேர்ன் பண்ணுங்கள், ப்ராப்ளம் சால்விங்கில் ஸ்ட்ராங் ஆகுங்க, சிஸ்டம் டிசைனில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுங்க, உங்களோட நல்ல கம்யூனிகேஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அண்ட் தென் மெயின்லி இன்டூ பிஸ்னஸ் லாஜிக், நீங்கள் எந்த டொமைனில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதோட பிஸ்னஸோட லாஜிக்ஸை நல்லாவே கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பாருங்கள். இந்த ஆங்கிளில் ஸ்ட்ராங் ஆகிங்கன்னா கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இன்ஃபேக்ட் ஆஃப் அதர் ரோல்ஸில் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுமே ஒரு சேஃப் ஜோனில் இருக்க முடியும். பட் மேபி ஃபியூச்சரில் எவ்வளோ அட்வான்ஸ்டாக வரப்போகுது, என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்னு தெரியாது. பட் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு ப்ரிகாஷனாக ரெடியாக இருந்துக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். எல்லாமே வந்ததுக்கு அப்புறமேல ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து ஏஐ படிக்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி படிச்சுட்டு அப்டேட்டடாக இருக்கவங்க அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே மோஸ்ட்லி 1 இயர் பிஃபோரே வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், ஒரு லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், அதோட நாலேஜ் அதை பற்றி சுற்றி இருக்க விஷயங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கணும். பட் ஸ்டில் இன்ன வரை எடுக்கலாம். இதையாச்சும் ஒரு சிக்னலாக எடுத்துகிட்டு இப்போ இருந்தாச்சு அதை பற்றின விஷயங்களை டெப்த்தாக லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் ஒரு முக்கியமான நோட்டாகவே இந்த வீடியோ நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம். பிகாஸ் இவ்வளோ விஷயங்கள் இன்டர்நெட்டில் போயிட்டு இருக்கு ஃபார் டெவலப்பர்ஸ், இல்லைனா அதர் எல்லா ஜாப் ரோல்ஸ்க்குமே சொல்லலாம். அந்த விஷயத்தில் டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி திஸ் இஸ் டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் எங்களோட மை கரியர் பூஸ்டர். ஸோ நிறைய பேர் டெக்னிக்கலான ஐடிக்கு தேவையான ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டாலுமே இன்னும் ஜாப் எடுக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு இன்டர்வியூ காலே வர மாட்டேங்குது. பிகாஸ் ஆஃப் இப்போ இருக்க கிரௌடான மார்க்கெட்டில் ஒரு ஓப்பனிங்க்கு 1000 பேர் அப்ளை பண்ணுறாங்க. அவங்க அதையும் தாண்டி ஹெச்ஆர்க்கு உங்க ரெஸ்யூமை கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியல, நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால எங்களோட மை கரியர் பூஸ்டர் மூலமா உங்களுக்கு ரெஸ்யூம் பில்டிங், நௌக்கரி ப்ரொஃபைல் பில்டிங், லிங்க்டின் ப்ரொஃபைல் பில்டிங் மாதிரியான எல்லா சப்போர்ட்டும் வித் ஹெச்ஆர் அசிஸ்டன்டோட ப்ரொவைட் பண்ணி நாங்க சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கும். ஸோ இந்த மை கரியர் பூஸ்டர் நாங்களே ஹெச்ஆர்லாம் சேர்ந்து பர்சனலா ஸ்டார்ட் பண்ண ஒரு இனிஷியேட்டிவ். இதுல என்னோட கம்ப்ளீட் 5 years ஆஃப் ரெக்கார்டிங்ஸ் அண்ட் தென் ஹெச்ஆர் அசிஸ்டன்ட் பல விஷயங்கள் இருக்கு. இதை பத்தி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கும். இன்டர்வியூ கால்ஸ் வர மாட்டேங்குது, வர வச்சு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்ல மை கரியர் பூஸ்டர் அப்படின்னு சொல்லி லேண்டிங் பேஜ் இருக்கும். போய் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோம் யூடியூப் வீடியோ வரும், அதில் டீடைல்டாகவும் சொல்லியிருக்கேன். பிளஸ் லேண்டிங் பேஜ் செக் பண்ணுங்க. ஃபர்தர் அப்படி இல்லாமல் வெப்சைட்ல நீங்க ஓப்பன் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணோன்னே நேம், நம்பர், மெயில் ஐடி கேட்கும். உங்களுக்கு டவுட் இருந்தால் அதை ஃபில் பண்ணுங்க, நானே உங்களை ரீச் அவுட் பண்றேன். ஸோ இன்டர்வியூ கால்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா மை கரியர் பூஸ்டர் செக் பண்ணி பாருங்க. ஸோ இதை தாண்டி நீங்க ஏதாச்சும் ரீசெண்டான நியூஸ் ஏஐ பேஸ் பண்ணி உங்களோட கம்பெனிஸ்ல ஏதாச்சும் நடந்ததாலுமே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ ஹோப் இந்த வீடியோ ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் ஆகும், என்ன போயிட்டு இருக்கு இன்ட்ரெஸ்டிங் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண நினைச்ச வீடியோ அது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஐடி பேஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் வச்சுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் ஹெச்ஆர் நவீன் சைனிங் ஆஃப்.